குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிறவாடி. இந்த 5 குற்றச்சாட்டுகளுக்கும் சேர்த்து you are depromoted from senior inspector to sub inspector with 6 months of suspension. 6 months சஸ்பெண்டா? ரோஜாமா, நான் வெளியே வந்துட்டேன். உன்னை பார்க்கணும் ரோஜாமா. எங்க இருக்க நீனு? இந்த நொடிகள் கனவே எனவே உறவே சத்தமிட்டு சொல்லிவிட்டு முத்தமிட்டு தள்ளிவிட்டு போறவே என்னை மறந்து நீ உந்தன் கனவுகள். ஹலோ மிஸ்டர் ஆதித்யா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்ன சார், எதிர்பார்க்கல? நீங்களே உங்களுக்கு பெரிய ஆப்பா வச்சுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. எப்படி கேவலமா பேசுறீங்க பொண்ணுங்களே. அதே அதே பொண்ணுங்க எப்படி ஆப்ப வச்சாங்களா உனக்கு? ஸ்பெஷல் டிஜிபி மிஸ்ஸஸ் நிவேதிதா கார்த்திகேயன் லைவா நீ பேசினதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி சிஎம் செல்லுக்கு அனுப்பி விட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ முரளிதரன் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸா இருந்த ஒண்ணு டீப்ரமோட் பண்ணி சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கிட்டாங்க. இப்பயாவது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களாம் சீப்பானவங்க கிடையாதுன்னு. இப்பயும் நீ உன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோஜா தான், அவளை சும்மா விடக்கூடாதுன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் ரோஜா கிடையாது, நீதான். நீ மட்டும்தான். நீயே உனக்கு வச்சுக்கிட்ட பெரிய ஆப்பு. உன்னோட ஈகோவையும் திமிருத்தனத்தையும் மத்தவங்க கிட்ட பெருசா காட்டணும்னு நினைச்ச. ஆனா அது இப்ப உனக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்பயாவது புரிஞ்சுக்கோ, நேர்மையா இருந்தா ஜெயிக்க முடியும். உன்னோட ஈகோ தனத்தையும் திமிருத்தனத்தாலையும் ஒரு மண்ணும் கிழிக்க முடியாது. அம்மாடி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக நீ இவ்வளவு தூரம் வந்து எனக்காக பேசியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. சார், நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்பை விட நான் உங்களுக்கு பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி சார். அன்னைக்கு மட்டும் எங்க அப்பா இறந்தப்ப நீங்க பணம் கொடுத்து என்ன படிக்க வைக்கலனா நான் இங்க ஸ்பெஷல் டிஜிபியா வந்து நின்றுக்க மாட்டேன் சார். என் வாழ்க்கை முழுக்க நான் உங்களோட உதவிக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். அன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் நடு ரோட்ல அனாதையா நின்னுட்டு இருந்தப்போ நீங்க கொடுத்த பணம் தான் இப்ப ஸ்பெஷல் டிஜிபியா உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன் சார். அப்பா, ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம பண்ற உதவி ஒரு நாள் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க மூலியமாவே பெரிய உதவியா நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. ஆனா இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். ஆமாப்பா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. ஓகே சார், உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்ப நன்றிமா. அப்புறம் ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா ஒரு நாள் வரேன் சார். சரிங்கம்மா. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. ராஜா ப்ரோ, நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம் ப்ரோ. நீங்க திரும்பி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ மன்னிச்சிடுங்க, என்னால உங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அட என்ன ப்ரோ இது, மன்னிப்பா அதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நம்மளாம் யாரு? அனுஷா சுரேந்தரோட அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் ஃபேமிலி. நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே. தம்பி, எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம்ப்பா. இங்க நிக்கவே எனக்கு பயமா இருக்கு. வாப்பா போலாம். நீங்களாம் போங்கக்கா, நான் வரேன். ஷோ, பிள்ளைய பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. நிம்மதி, ரோஜா எங்க? அட ஆமால, ரோஜா எங்க? இங்க தானே நின்னுட்டு இருந்தாங்க. நிம்மதி அக்கா, ரோஜா அக்காவை நீங்க இங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா, ரோஜா அக்காவை அவங்க அண்ணன் அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறத நான் பார்த்தேன். என்னம்மா சொல்ற? ரோஜாவை அவங்க அண்ணன் அடிச்சு எடுத்துட்டு போனாரா? ஆமாண்ணே, நான் வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன். அப்ப அவங்க அண்ணன் அவங்கள அடிச்சாங்க, அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. அக்கா ராஜாவை பார்க்கணும்னு ஒரே ஒரு வாட்டி நான் ராஜாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அழுதுட்டே இருந்தாங்க. அதுக்குதான் அக்கா அடி வாங்கினாங்க. ரோஜாமா, ரோஜா, ராஜா, ராஜா ப்ரோ, பாத்து நடங்க ப்ரோ. உங்களுக்கு கால் அடிபட்டிருக்குல. ரோஜாமா. ஐயோ, அவங்க அண்ணன் கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டாரு. எங்க விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. ராஜா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். இப்பதான் ஒரு பெரிய டென்ஷன்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. இல்ல சந்திர ப்ரோ, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. கண்டிப்பா ரோஜாவை ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாரு. அப்படியே போனாலும் எங்க போயிருக்க போறாங்க? அங்க உங்க ஊருக்கு தானே போயிருப்பாங்க. நீங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு தானே, அங்க போய் பாத்துக்கலாம். நீங்க பொறுமையா இருங்க ப்ரோ. சந்திர, நான் இப்பவே எங்க ஊருக்கு போகணும். ப்ளீஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? வாங்க, நம்ம கார்லயே நாங்களே உங்களை கொண்டு போய் விடுறோம். தேங்க்ஸ் ப்ரோ. உங்களை மேலும் மேலும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன். உங்களுக்கு நிச்சயம் ஆனது கூட உங்களால முழுசா கொண்டாட முடியல. என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்களும் உங்க அப்பாவும் வரலன்னா கண்டிப்பா நான் உயிரோட இருந்திருப்பேன் கூட எனக்கு தெரியாது. நான் இப்பவே உங்க அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும் ப்ரோ. எங்க ப்ரோ அவரு கோர்ட்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு உடனே கிளம்பிட்டாரு ப்ரோ. உங்களை பாத்துக்க சொல்லிட்டு தான் போனாரு. பரவாயில்ல ப்ரோ, நீங்க சொன்னதை நான் அப்படியே அப்பாட்ட சொல்லிடுறேன். இப்ப நீங்க அவசரமா ரோஜாவை தேடி போயிட்டு இருக்கீங்கல்ல, வாங்க நம்ம கிளம்பலாம்.
தமிழ், நீங்க புஷ்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. நாங்க ராஜாவை செம்பாக்காவெல்லாம் கூட்டிட்டு அவங்க வீட்டுல போய் விட்டுட்டு வந்துடுறோம். ஓகே ப்ரோ, ஆனா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. நான் வீட்ல இன்னைக்கு சும்மா தான் இருக்கேன். நான் வரதுனாலும் வரேன். இல்ல தமிழ், உங்க நிச்சயத்துக்காக உங்க அப்பா உங்க அத்தையெல்லாம் வீட்டுல இருக்காங்கல்ல, நீங்க போய் அவங்கள பாருங்க. நாங்க இவரை பாத்துக்கிறோம். சரி ப்ரோ. அப்புறம் ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணுங்க. அங்க போய் ரீச் ஆயிட்டு ரோஜா சிஸ்டரை பார்த்துட்டு உடனே எனக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. ராஜாண்ணே, நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. உங்க நல்ல மனசுக்கு ரோஜாக்கா உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சேருவாங்க. ஆமா ப்ரோ, கவலைப்படாம போங்க, எல்லாமே சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நீங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தங்க புஷ்பம், ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிண்ணே, நீங்க பார்த்து பத்திரமா கிளம்புங்க. அங்க போயிட்டு ரோஜாக்காவை பார்த்துட்டு நீங்களும் ரோஜாக்காவும் எனக்கு ஃபோன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து பேசணும், சரியா? நீ சொல்றது நடக்குமான்னு தெரியல. நடந்தா நல்லதாமா இருக்கும். லட்டு, இங்க நின்னு பேசியே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அவர் சீக்கிரமா போய் ரோஜா சிஸ்டரை தேடட்டும். நீ வா, நம்ம போலாம். அதுவும் கரெக்ட் தான். அண்ணே, நாங்க போயிட்டு வரோம். நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. என்ன தாத்தா, உடம்புக்கு என்ன பண்ணுது? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்ல தம்பி, மனசுதான் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. மனசு சரியில்லையா? அப்படி என்ன ஆச்சு உங்களுக்கு? அது நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒரு புள்ளைய காதலிச்சேன். அப்புறம் அந்த புள்ளைக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த புள்ளைய ரொம்ப வருஷம் கழிச்சு நேத்து பார்த்தேன். அதான் மனசு சரியில்லை தம்பி. தாத்தா, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? ஏன் தம்பி, காடு வா வாங்குது, வீடு போங்குது, இந்த வயசுல உனக்கு பழைய காதல நினைச்சு வருத்தப்படுறீன்னு கேக்குறீங்களா? நம்ம மனசுக்கு தெரியுமா தம்பி நம்மளுக்கு வயசாயிருச்சுன்னு? அதுக்கு காதலிக்கு மட்டும்தானே தெரியும். கார்த்திக், நம்ம மனசுக்கு வேற எதை பத்தியும் தெரியாது தம்பி, அதுக்கு காதலிக்க மட்டும்தானே தெரியும். கார்த்திக், நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? சொல்லுங்க கண்மணி. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? கார்த்திக், இப்பதான் செம்பாக்கா கால் பண்ணாங்க. ராஜாக்கும் ரோஜாக்கும் சென்னையில ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சாம். ராஜா மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்களாம். அவங்க இங்க ஊருக்கு தான் வந்துட்டு இருக்காங்களாம். கார்த்திக், நம்ம சீக்கிரம் அங்க போகணும். வர முடியுமா? வாட்? கண்மணி, என்ன சொல்ற? ஆமா கார்த்திக், இப்பதான் செம்பாக்கா எல்லா விஷயத்தையும் கால் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க, நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே கண்மணி, நீ சீக்கிரம் ஹாஸ்டல்ல போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் இங்க ஜெசி டாக்டர்ட்ட ஓபியை பாத்துக்க சொல்லிட்டு வந்துடுறேன். சரி கார்த்திக். மச்சான், என்ன மச்சான், உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்கணும்? எனக்கு ஒண்ணும் இல்ல மச்சான், நான் நல்லாயிட்டேன். ஜோஸ்பின் சொன்னதுல இருந்து நீ எப்ப வருவேன்னு வாசல்லே காத்துட்டு இருக்கோம் மச்சான். ரொம்ப சாரி மச்சான், உன்னோட இந்த நிலைமையில நான் உன் கூட இல்லாம போயிட்டேனே. டேய், நீ என்னடா பண்ணுவ? அது ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு, அதை விட்டுரு. ராஜா ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. உங்களுக்கு வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு பார்த்து நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். கார்த்திக் ப்ரோ, கண்மணி, நீங்களும் வந்துட்டீங்களா? ஆமா மாமா, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்பையில இருந்து எங்களுக்கு கை ஓடல காலு ஓடல. உடனே உங்களை பார்க்கணும்னு 2 பேருமே கிளம்பி வந்துட்டோம். ஜோஸ்பின் அண்ணே, ரோஜா தானே, நான் பாத்துக்கிறேன்னு. அவங்க வீட்டுக்கு இப்பவே போய் ரோஜாவை கையோட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். இல்லம்மா, நீ கூட்டிட்டுலாம் வர வேணாம். பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுட்டா எனக்கு அதுவே போதும். அப்புறம் அவளை அழுதுட்டே இருக்க வேணாம்னு சொல்லு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் நல்லபடியா இருக்கேன்னு சொல்லிடு. சரிண்ணே, முடிஞ்சா ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன். சரிம்மா, அவ குரல ஒரு வாட்டி கேட்டுட்டேன்னா போதும். அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு அதுவே போதும். மச்சான், நீ வந்து ரெஸ்ட் எடு. அதெல்லாம் ஜோஸ்பின் பாத்துப்பா. ஜோஸ்பின், நீ சீக்கிரம் கிளம்பு. ரோஜா வீட்டுல போய் என்னன்னு பாரு. சரிங்க. நிம்மதி, வரியாமா? நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். வரேன்க்கா, போலாம். கண்மணி, ராஜா அண்ணனை போலீஸ் கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டாங்க. நீயும் கார்த்திக்கும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஐயோ, சரிக்கா, நாங்க பாத்துக்கிறோம். வா மச்சான், பார்த்து உள்ள வா. ஐயோ ராஜா, உங்களை இந்த நிலைமையில நான் பார்க்கணும். எல்லாமே என்னாலதான். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? மாமா, இப்ப உங்களுக்கு வலி பரவாயில்லையா? தலை மட்டும் லைட்டா வலிக்குது. சரி, நான் அப்போ தலையில மட்டும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுறேன். நீங்க அப்படியே உட்காந்துருங்க. சரி கண்மணி. காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யானதே. தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் கண்மணி பாவம், இன்னும் அவளால ராஜாவை மறக்க முடியல போல. வான் பார்த்து எங்கும் சிறு புல்லின் தாகம் காணல்கள் நிறைவேற்றுமோ. கண்மணி,
வாங்க. இல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டியா? ஆ பண்ணிட்டேன் கார்த்திக். நீங்க செக் பண்றதுனா பண்ணிக்கோங்க. ராஜா உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? உடம்புல இருக்கிற வலியை விட மனசுல இருக்கிற வலி அதிகமா இருக்கு கார்த்திக். அதுக்கு யாராலையுமே மருந்து போட முடியாது. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் ராஜா. நாங்களாம் உங்க கூட இருக்கோம்ல. கண்மணி நீ போய் ராஜாக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. ம் சரி கார்த்திக். ராஜா நீங்க ரோஜா சிஸ்டரை நினைச்சுதான் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். இல்ல கார்த்திக், அவங்க அண்ணன் ரோஜாவை சும்மா விட மாட்டாரு. என்னோட பயமே அதுதான். எனக்கு ரோஜா நல்லபடியா இருக்கான்னு தெரிஞ்சா போதும், இல்லைன்னா அவங்க அண்ணன் ரொம்ப அடிச்சே கொடுமை பண்ணுவாரு. ஆனா இந்த விஷயம் அவங்க அண்ணன் அதுக்கு எப்படி போச்சு? அவங்க அண்ணன் எப்படி சென்னைக்கு வந்தாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஜெயில இருந்த 3 மணி நேரம் எனக்கு நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுலயும் ரோஜா கண் கலங்கினதுல பார்த்ததுல இருந்து அங்கேயே செத்தெல்லாம் போல இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ராஜா ப்ரோ நீங்க அதையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆல்ரெடி தலையில எல்லாம் அடிபட்டு இருக்கு, பிளட் வேற அதிகமா போயிருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. மாத்திரை போட்டீங்களா? கண்மணி கொடுத்தா. அப்படின்னா இந்நேரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் வந்திருக்கணும். நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க ப்ரோ, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. எனக்கு தூக்கம் வராது கார்த்திக். ரோஜா அங்க நல்லபடியா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன். ராஜா ரோஜா எங்க போறாங்க? அவங்க வீட்டுல தான் இருக்க போறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஒரு 4 அடி வாங்கிருப்பாங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரி. ஆதி ஆதி கதவை தர. ஆதி ஆதி அம்மா கூப்பிடுறல, கதவை தரப்பா. மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் சம கோவத்துல இருக்கேன். என்ன அவமானப்படுத்தி என்ன அசிங்கப்படுத்தி என்ன டீப் ப்ரமோட் ஆக வச்சுட்டால அவளை நான் சும்மாவே விட மாட்டேமா. ஆதி அதெல்லாம் பேசிக்கலாம், நீ முத கதவை தர. மாட்டேமா, திறக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. உங்க மூஞ்சியில முழிக்கிறதுக்கு கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆதி ஏன்பா இப்படி பண்ற? நீயும் கஷ்டப்பட்டுட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறியப்பா. இந்த 5 குற்றச்சாட்டுகளுக்கும் சேர்த்து you are depromoted from senior inspector to sub inspector with 6 months of suspension. 6 months சஸ்பெண்டா? ஏய் ரோஜா, மேலும் மேலும் என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்கல. ஃபர்ஸ்ட் என்ன ஓங்கி ஆரம்பிச்ச, அதுக்கு உன்னை பழி வாங்குறதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா, கடைசியில எனக்கு டீப் ப்ரமோஷன் வாங்கி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டல. நீ எங்க இருந்தாலும் சரி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. ரோஜா 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 வெளிய வா. ஏய் எதுக்கு இப்படி வாசல்ல நின்னு ரோஜா ரோஜான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க ரோஜாவை பார்க்கணும். ரோஜாவை பார்க்க முடியாது, கிளம்புங்க. என்ன ஒரே ஒரு வாட்டி ரோஜாவை பாத்துக்கிறோன்னு? இங்க பாரு, ரோஜா கெட்டு போனதே உன்னாலதான். நீ தான் அவன் மனசை கெடுத்து வச்சிருக்க. உன்னை பார்க்கவே எரிச்சலா இருக்கு. ஓங்கி ஒரு அரையறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடிடு. அண்ணே நீங்க என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வாட்டி ரோஜாவை மட்டும் பாத்துட்டு போயிடுறேன். விஜய் நீயாவது ரோஜாவை கூட்டிட்டு வா விஜய். ஒரே ஒரு வாட்டி நான் பாத்துட்டு போயிடுறேன் விஜய். பாத்தியாடி பாத்தியா, கண்டவள வந்து வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதுக்குதான் நான் சொன்னேன் அப்பவே இவகிட்ட சேராதனின்னு. கேட்டியா நீ? நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இனிமே யாராவது ரோஜா வேணும் அவ வேணும் இவ வேணும்னு வந்து நின்னாங்க, அப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டே, தெரிஞ்சுக்கோ. விஜயக்கா ஜோஸ்பின் அக்கா ரோஜா எப்படிக்கா இருக்கா? அவளை ரொம்ப அடிச்சிட்டாரா? ரொம்ப கொடுமைப்படுத்தினாராக்கா? என்னக்கா பண்றா? உள்ள தூங்கிட்டு இருக்காளா? அக்கா ஒரே ஒரு வாட்டி அவளை பாத்துக்கிறேன்க்கா. ஐயோ ஜோஸ்பின், ரோஜா வீட்டுக்கே வரலாமா? இவர் மட்டும் தான் வீட்டுக்கு வந்தாரு. நான் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரோஜா எங்கன்னு. பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவளை காணோம். அவ எங்க போனானோ தெரியல. இவர் எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டாரானோ தெரியல. வீட்டுக்கே வரல ஜோஸ்பின். ஐயோ அக்கா என்ன சொல்றீங்க? ஆமாமா, அவ போனுக்கு போன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னே வருது. ரொம்ப நேரமா அவர்கிட்ட கெஞ்சன சொல்லுங்கன்னு எதையுமே வாய திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. ராஜாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே. அவர் வெளியே வந்துட்டாரா? அவர் வெளியே வந்துட்டாருக்கா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப அவருதான் ரோஜாவை போய் பார்த்து நல்லா இருக்காளான்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. இங்க வந்தா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரோஜா எங்க தான் போனா? தெரியலம்மா. ரோஜா இப்ப என்ன பண்றா, எங்க இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியாது. I love you, Roja.